Hello traders. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் ரொம்ப முக்கியம். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் எப்படி மார்க் பண்ணுறது, எந்த மாதிரி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங், ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஹரிசாண்டல் லைன், அதாவது ஹரிசாண்டலான ஒரு எஸ்என்ஆர் பாயிண்ட் அந்த மாதிரி கிடைக்கல, ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஸோ மார்க்கெட் இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இடத்துல எதுவும் ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஏதாவது 2 பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஏதாவது 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங். ஓகேவா? ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஏதாவது ரெண்டு என்ட்ரி பாயிண்ட், அதாவது ஒன்று இந்த க்ரீன் கேண்டில் இல்லைன்னா இந்த க்ரீன் கேண்டில். ஓகே, க்ரீன் கேண்டலோட பாடி டச் ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி மேலே போட்டிங்கன்னா ரெட் கேண்டலோட பாடி டச் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கன்னா, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நீங்கள் தேர்டு என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் நம்பலாம். ஓகே, எப்பயுமே தேர்ட் என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. சம்டைம்ஸ் ஃபோர்த் என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் போகலாம், பட் தேர்ட் என்ட்ரி பாயிண்ட்டோட இது பண்ணிடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், தேர்ட் டச் வரும்போது இந்த லெவல் வந்து வீக்காக சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோர்த்து டச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேர்டு டச் வரைக்கும் மேக்ஸிமம் நம்பலாம், ஃபோர்த்து டச் ஓகே ஓரளவுக்கு நம்பலாம், பட் அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து அந்த லெவல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது. ஓகேவா? சம்டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ இந்த சார்ட்டை பாருங்கள், நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏதாவது 2 என்ட்ரி பாயிண்ட் நான் போட சொன்னேன். ஓகே, 2 என்ட்ரி பாயிண்ட். இப்போ நம்ம இந்த கேண்டில் எடுத்துப்போம். இப்போ இந்த என்ட்ரி பாயிண்ட் இதோட பாடிக்கும் இப்போ நீங்கள் போட்டு லென்த் பண்ணி விட்டுறணும். ஓகே, போட்டு வச்சிடணும். நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு டச். ஓகே, இது செகண்ட் டச். எனக்கு 2 டச் தெரிஞ்சிருச்சு. 2 டச்சுக்கு நான் க்ரீன் பாடியோட எண்டிங், அதாவது பாடியில் நான் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி நீட்டி விட்டேன். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு இந்த கேண்டில் எங்கே போய் எங்கே வரும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, ஐடியா இல்லை. ஓகேவா? போயிட்டு வரும், ஆனால் எப்போ போயிட்டு எப்போ வரும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நான் வந்து வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். இந்த கேண்டில் என்ன இருக்குது, எகைன் இந்த இடத்துல இதாகி முடிஞ்சிச்சு. ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் ரிவர்சல் ஆகும். ஓகே, ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணால் ரிவர்சல் ஆகும். அகைன் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆயிருக்கு அண்ட் இட்ஸ் எ இன்வெர்டட் ஹேமர் அட் த சப்போர்ட் ஏரியா. ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேப்பை இன்னும் ஃபில் பண்ணலை. இந்த கேப்பை யார் ஃபில் பண்ணுவோம், ரெட் கேண்டில் தான் ஃபில் பண்ணும். அகைன் இட்ஸ் எ ஹேமர். ஸோ இது ஒரு ஹேமர். இந்த இடத்துலயே ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆயிருக்கணும், பட் ஏன் ரிட்டர்ன் ஆகலை, ஸ்டில் கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பையுமே பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில் எக்ஸாக்டாக எந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க, நம்மளோட சப்போர்ட் ஏரியா க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் அகைன் இட்ஸ் எ ஹேமர். ஸோ ஹேமர் அட் த சப்போர்ட் ஏரியா என்ன சொல்லியிருக்கேன், ஹேமர் அட் த சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஓகே, ஸோ கேண்டில் சைக்காலஜி, கேண்டில் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் கம்மிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க, ஹேமர் வந்து சப்போர்ட்டில் இருந்தால் மார்க்கெட்டை ட்ரெண்ட் ரிவர்ஸ் பண்ணிவிடும், இன்பிட்வீனில் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணும். ஸோ இது வந்து சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ எகெயின் பார்த்தீங்கன்னா எகெயின் இட்ஸ் எ ரிவர்சல். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ரிவர்சல் வரைஞ்சோம், செகண்ட் ரிவர்சல் வரைஞ்சோம், அண்ட் தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் இட்ஸ் எ வின்னிங் ட்ரேட். ஓகே, ஸோ அகெயின் பாருங்கள், மார்க்கெட் வந்து மேலே போய் திருப்பி இந்த இடத்துல எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இது வந்து நம்மளோட ஃபோர்த் என்ட்ரி பாயிண்ட். இதுவும் ஆக்சுவலாக நமக்கு வின்னு, பட் இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக இது வந்து சஜஸ்ட் பண்ணலாம், சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கு அதிகம். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து லோயர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா, லோயர் லோ வீடியோலாம் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல விக் இந்த மாதிரி அதிகமாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இதோட ப்ரீவியஸ் லோவை கிராஸ் பண்ணியிருந்தா நீங்கள் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா மேபி ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம், பட் மோஸ்ட் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப், செகண்ட் டைப், தேர்டு டைப்போட நீங்கள் நிப்பாட்டிக்கிறது நல்லது. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஃபாலோ ஆயிருக்கு,
இந்த இடத்துல 4 to 5 டைம்ஸ் மேலே நம்மளுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், தேர்டு டச் நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஃபோர்த் டச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ரீன் கேனல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அகைன் பாருங்கள், இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா நீங்கள் பிரேக் அவுட் ஆயிருந்தால் கண்டிப்பாக இது நீங்கள் எடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அதான் சொன்னால் தேர்ட் டச், ஃபோர்த் டச். ஓகே, ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல க்ரீன் கேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இந்த ட்ரேட் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்துருக்க மாட்டீங்க, ஏன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா. பிரேக் அவுட் ஆயிருந்தாலும் நமக்கு எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, சி நம்மளோட கலர் சேஞ்ச் ஏரியா. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், நான் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓகே, நீங்கள் எல்லா சப்போர்ட்டையும் நீங்கள் வரையணும், ட்ரெண்டும் பார்க்கணும், ஹரிசாண்டலும் பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஏன் க்ரீன் கேண்டில் வந்து நீ அனலைஸ் பண்ணணும், ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் நம்ம கலர் சேஞ்ச் ஏரியா ஆல்ரெடி இந்த இடத்துல 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக நம்ம லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆமாம் தானே, நம்ம கலர் சேஞ்சஸ்னால் பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல அகைன் க்ரீன் கேண்டில் வந்து இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் வந்து பாசிபிள் ட்ரேட் நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த லைனே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களா. இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெண்ட் லைன் 2 பாயிண்ட்டை போட சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், தேர்டு டச் நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது, பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. தெரியுதா, சி ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன் இவ்வளோதான், ரொம்ப ஈஸி கான்செப்ட். 2 பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட்டை நம்ம இது பண்ணால் தேர்டு என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ தேர்டு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம எப்பயுமே போகக்கூடாது, பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். ஸோ பிரேக் அவுட் அகைன் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச் போகலாம். ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். மோஸ்ட்லி 3 டச் தான், 3 டச்சுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆயிரும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயே நம்ம வேறு ஏதாவது பார்ப்போம் எக்ஸாம்பிள்ஸ். இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், ஓகே ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டச் நம்ம வரைஞ்சிட்டோம், ஃபஸ்ட்டு டச் நம்ம வரைஞ்சிட்டோம். இது வந்து செகண்ட் டச். ஓகே, ஸோ தேர்டு டச்சுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ தேர்டு டச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட், ஸ்டில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது. இந்த கேப் யார் ஃபில் பண்ணுவா, செல்லர்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ நம்ம இந்த ட்ரேடை நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துருக்க மாட்டோம், அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம். அகெயின் பாருங்கள், ஈஸியாக திருப்பி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி பாருங்கள், எகெயின் எக்ஸாக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு, எக்ஸாக்டாக நமக்கு நம்மளோட இந்த லைன்லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இட்ஸ் ஏ ஹேமர் டைப் கேப்பர் ஹேங்கிங் மேன் அட் த ட்ரெண்ட் லைன். அதாவது ரெசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ ட்ரெண்டை ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ராங் கேண்டல். நீங்கள் வந்து எப்பயுமே ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி விடணும்னு நினைக்கக்கூடாது. எப்பயுமே வீக் கேண்டல் தான் நமக்கு வந்து அதிக பாசிபிலிட்டிஸ். ஓகே, வீக் கேண்டல் தான் நம்ம அதிகமாக இது ட்ரஸ்ட் பண்ணணும். வீக் கேண்டல் மட்டும் தான் நம்ம அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணணும். ஓகேவா, இது வந்து ஸ்ட்ராங் கேண்டல். ஸோ அதனால் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து வீக் கேண்டல். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வரைஞ்சி பார்ப்போம், க்ரீன் கேண்டல். ஸோ இங்கே ஒரு க்ரீன், சி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒர்க் ஆகிருக்கு. தெரியுதா, ஸோ ஃபஸ்ட்டு டச், செகண்ட் டச், அதோட பாடிக்கு தான் நீங்கள் எப்பயும் போடணும். ஓகே, ஸோ தேர்ட் டச் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் இதுலேருந்தே நம்மளுக்கு வந்து ரிவர்ஸில் இருக்குது. அண்ட் இந்த வீக் கேண்டில் எக்ஸாக்டாக நமக்கு எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, நம்மளோட ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டில். ஓகே, ஸோ வேறு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரெட் கேண்டில் வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ மேலே ரெட் கேண்டில், இதுக்கும் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா தேர்ட் என்ட்ரி பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகே, சி ஏதாவது 2 பாயிண்ட்டை நீங்கள் இப்போ இது பண்ணணும், 2 பாயிண்ட் கிடச்சா போதும். ஓகேவா. ஸோ நான் வந்து ரெட் கேண்டில், இந்த ரெட் கேண்டில் என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்.
அண்ட் இது செகண்ட் டச். நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தேர்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. See, third candle is a winning trade. Okay, third candle is a winning trade. So first touch, second touch, it's a third candle, it's a winning trade. Okay. So இங்கேயும் பாருங்க, நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, திருப்பி அகைன் போயிருக்கு. அகைன் இந்த இடத்துல எக்ஸாக்டாக நமக்கு வந்து அதில் க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா அகைன் செல்லர்ஸ் என்ட்ரி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேறு ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் இங்கே பாருங்க, நம்மளோட 2 பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச். ஓகே, இந்த இடத்துல பாருங்க வரவே இல்லை. ஸோ நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச். ஸோ நம்ம தேர்டு டச் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் பண்ணலாம், நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ வெயிட் பண்ணலாம். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணனால பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்காக அகெயின் எக்ஸாக்டாக இந்த வீக் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, நம்மளோட ட்ரெண்ட் லைனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் எ ரெட் கேண்டில், இட்ஸ் எ ரெட் கேண்டில். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ட்ரெண்ட் லைன் எப்படி வரைகிறதுன்னு. ஸோ ட்ரெண்ட் லைன் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரெண்ட் லைன் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச். See, ரெண்டு பாயிண்ட். ஓகே, இதோட க்ளோசிங் பாயிண்ட் இதோட பாடிக்கு டச் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச். See, தேர்ட் பாயிண்ட், தேர்ட் என்ட்ரி. ஓகே, ஸோ அகைன் பாருங்கள், இங்கேயும் ஃபோர்த் என்ட்ரி வரைக்கும் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப ஈஸியான, நிறைய இடத்துல யூஸ் ஆகும். அதாவது மைனர் ட்ரெண்ட் போகிறதுலாம் ரொம்ப யூஸ் ஆகுற ட்ரெண்ட் லைன் தான். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லைவ் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ்.